அது 1989வது வருஷம். நார்த் அமெரிக்காவுக்கும், சவுத் அமெரிக்காவுக்கும் இடைப்பட்டுள்ள ஒரு இடத்துக்கு பேர் தான் சென்ட்ரல் அமெரிக்கா. இந்த சென்ட்ரல் அமெரிக்கால உள்ள ஒரு அற்புதமான நாடு தான் கோஸ்டாரிக்கா. இதோட தலைநகரம் சான் ஜோஸ். அன்பு தானே எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த பழமொழிக்கு நிகரா இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்த பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோவ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்த வீடியோவோட எண்டுல நான் உங்களுக்கு ஒரு சமூக கருத்து வச்சிருக்கேன். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஹோப் எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஒரு முதலையும் ஒரு மனுஷனும் 20 வருஷமா ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க, நண்பர்களா பழகியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா இதை நம்பித்தான் ஆகணும். கோஸ்டாரிக்கால இந்த சம்பவம் நடந்திருக்கு. 20 வருஷமா ஒரு முதலையும் ஒரு மனுஷனும் நண்பர்களா பழகியிருக்காங்க. நாம எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்திருப்போம். நம்ம கூட வந்து நம்மளோட வீட்டு விலங்குகள் சொல்லக்கூடிய நாய், பூனை, ஏன் பறவைகள் கூட நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம கூட இருக்கும். ஆனா காட்டிலேயே அடர்ந்த காட்டிலையும் ஆத்துலயும் வாழக்கூடிய முதலையோட எப்படிடா ஒரு மனுஷன் 20 வருஷம் ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. கோஸ்டாரிக்கால இருக்கிற ஒரு ஃபிஷர்மேன், அவர் பேர் சீட்டோ. இந்த சீட்டோ என்ன பண்ணிட்டாரு, மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ரீவெண்டசான் அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்கு. இது எங்க இருக்குன்னா கோஸ்டாரிக்கால தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஒரு முதலை ரொம்ப அடிபட்டு இருக்கு. கண்ணுலலாம் வந்து ரொம்ப ஒரு ரத்தமா ரொம்ப உயிருக்கே போராடக்கூடிய ஒரு நிலைமையில இருந்திருக்கு. இந்த முதலையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு விவசாயி வந்து சுட்டிருக்கார். அந்த சுட்டதுல இந்த முதலைக்கு வந்து ரொம்ப காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இருந்திருக்கு. இதை பார்த்த சீட்டோ, நான் ஏற்கனவே சொன்னல மீனவர், இவர் என்ன பண்ணாருன்னா இந்த முதலையை வந்து தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அந்த முதலை வந்து குணமாகி திரும்பி பழைய இயல்பு நிலைக்கு வந்து திரும்புது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு சீட்டோ, திரும்பி அந்த ஆற்று பகுதிக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த முதலையை நம்ம திரும்பி விட்டுடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதலை அந்த ஆற்றுக்குள்ளே போக மறுக்குது. சரி இது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாத நிலையில் இருக்கிற சீட்டோ அந்த முதலையை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு போச்சோ அப்படின்னு பேர் வைக்கிறார். என்ன பேர்? போச்சோ. அப்போ இந்த முதலையை வந்து நம்ம இனிமே என்ன அட்ரஸ் பண்ண போறோம் அப்படின்னா போச்சோ. இந்த முதலைக்கு அவர் போச்சோன்னு பேர் வச்சு அவர் வந்து தன்னோட வீட்டுக்குள்ளேயே வந்து வளர்க்குறாரு. இதை பார்த்து ரொம்பவே வந்து கடுப்பான அவங்களோட ஒய்ஃப், சீட்டோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் விட்டே போயிடுறாங்க. ஏன்னா இவர் வந்து டைம் வந்து எப்போ பார்த்தாலும் முதல்ல கூடயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் முதல்ல கூடயே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஒய்ஃபு சீட்டோ வந்து விட்டே போகிறேன், நீ வேணவே வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல கூடயே இருந்துக்கோ, நீ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு காட்டு விலங்கான அடர்ந்த காடுகளுக்குள்ள வாழக்கூடிய அந்த முதலை தான் காப்பாற்றின ஒருத்தர் கூட வந்து எவ்வளவு அன்பா இருந்திருக்கு அப்படின்றத என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. இதெல்லாம் அதிசயமான ஒரு நிகழ்வுகள். ஏன்னா அது 5 அறிவு உள்ள ஒரு ஜீவன், 6 அறிவு. ஏன்னா நம்மளுக்கு வந்து எமோஷன்ஸ் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா முதலைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சயின்டிஃபிக்கலா நான் சொல்றேன், முதலைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அதோட தேவை வந்து சர்வைவல் மட்டும்தான். அது வந்து சர்வைவலுக்காக மட்டும்தான் பார்க்கும். ஆனா அதையும் தாண்டி வந்து இந்த சீட்டோங்கிறது 20 வருஷமா இருந்திருக்கு. இந்த வீடியோவோட நடுவில் வந்து அந்த போட்டோவையும் அதுக்கு எதனா ரிலேட்டடான சோர்ஸையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாருங்கள், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கும் இருந்த அந்த நட்பு வந்து நேஷ்னல் ஜியோகிராஃபியில் வந்து டாக்குமெண்ட்ரியாகவும் அவங்க பண்ணியிருக்காங்க. த மேன் ஹூ ஸ்விம்ஸ் வித் குரோக்கடைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டிலோட வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க நேஷ்னல் ஜியோகிராஃபி. இது வந்து யூடியூப்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சீட்டோ வந்து என்ன பண்ணாரு, போச்சோவோட ஆற்றுல போய் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதோட ஸ்விம் பண்ணுறதா இருக்கட்டும், முழுக்க முழுக்க வந்து அந்த போச்சோவோடவே வந்து அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஃபுல்லாக அவரோட லைஃபாகவே வந்து போச்சோவை வந்து நினச்சி போச்சோவோடே நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து முதலையோட இருக்க முடியும்? நம்மளே சொல்லுங்கள். நமக்கு ஒன்று ப்ராக்டிக்கலாக நம்ம நினச்சிப்போம். ஆனால் அவங்க அப்படி இருந்திருக்காங்க. அதோட டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்குது. த மேன் ஹூ ஸ்விம்ஸ் வித் குரோக்கடைல் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நேஷ்னல் ஜியோகிராஃபி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே அதை போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு போச்சோ வந்து 20 வருஷமா, ஆனால் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அவரை வந்து ஒரு தடவை கூட அதை அட்டாக் பண்ணவே இல்லை. ஒரு தடவை கூட சீட்டோ வந்து போச்சோ வந்து அட்டாக் பண்ணவே இல்லை. எப்பவுமே ஒரு அன்பா ஒரு நட்பாக தான் வந்து பழகிருக்கு.
அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பு வச்சிருக்கு. தான் உயிர காப்பாத்துன ஒருத்தர அந்த அளவுக்கு வந்து நேசிச்சிருக்கு போச்சோ. உண்மையிலேயே போச்சோவுக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் என்ன பொறுத்தவரையிலும். ஏன்னா, இந்த மாரி ஒரு அன்பு ஒரு ஒரு வனவிலங்கு கிட்ட இருந்து கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிசயமான நிகழ்வு. இயற்கையின் படைப்புல எல்லாமே சமம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து எடுத்துக்காட்டா இருக்குது. அப்புறம் போச்சோ வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வயது மூர்ப்பின் காரணமாக 50வது வயதுல வந்து இறந்து போது. போச்சோ தன்னுடைய வயது மூர்ப்பின் காரணமாக 50வது வயதுல இறந்து போது. இந்த நிகழ்வுல வந்து அந்த அந்த இறப்பு நிகழ்வுகள்ல, அந்த சடங்குகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல இருக்கிற அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டோக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அ இந்த சம்பவத்துல இருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுல அடர்ந்த காட்டுக்குள்ள ஏன்னா முதலை என்பது மனுஷனே விழுங்கக்கூடிய ஒரு சக்தி வந்து படைச்ச ஒரு விலங்கு. எதுவா இருந்தாலும் அதோட பைட் ஃபோர்ஸ வச்சு ஈஸியா வந்து அத வந்து சாப்பிட்ரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நீர்ல வந்து விட்டீங்கன்னா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விலங்கு. அ அப்படி அப்படி ஒரு தன்மை வாய்ந்த ஒரு விலங்கு, தன்னை காப்பாத்துன ஒருத்தர 20 வருஷமா நட்பு பாராட்டி, அவர ஒரு வாட்டி கூட தாக்காம இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அதிசயமான நிகழ்வு தான். உண்மையிலேயே மனிதராகிய நாம் வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அது சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய அ அற்ப ஆசைக்காக, தான் பெத்த குழந்தைகளையே வந்து கொன்னுட்டு, இன்னைக்கு வந்து அ சந்தோஷமா இருக்கிறவங்க மனிதர்களாகிய மிருகங்களுக்கு மத்தியில, ஒரு மிருகமா இருந்து மனிதர்களா பிஹேவ் பண்ணியிருக்கிற போச்சோ எங்க இருக்கு? உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு தான் உயிர காப்பாத்தின சீட்டோவ 20 வருஷமா ஒரு தடவ கூட அட்டாக்கே பண்ணாம, அது ரொம்ப அன்பா பாவிச்சு அவரு கூடவே இருந்திருக்கு. சீட்டோவும் வந்து அது கூட இருந்திருக்காரு. உண்மையிலேயே நாம அன்புங்கிற ஒரு உயர்ந்த குறிக்கோள கொண்டு எல்லாரையுமே சமமா பாவிச்சு, எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாம, நாம நம்மளுடைய சமத்துவ அ மனிதர்களாகிய நாம் நம்ம சமத்துவ கொள்கையோட, அன்போடும், அறத்தோடையும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து சிறந்த உதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எப்பவுமே மனிதர்களாகிய நாம் மனிதர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஒரு மிருகமே அதுவும் வனவிலங்கு அடர்ந்த காட்டுக்குள்ள வாழ்ற ஒரு விலங்கே வந்து அப்படி நடக்கும்போது, மனிதர்களாகிய நாம் ஆறறிவு படித்த நாம், ஆறறிவு கொண்ட நாம் ஏன் வந்து மனிதர்களாக நடக்க முடியவில்லை அப்படிங்கிறது மனிதர்களாகிய நாம் தான் நமக்குள்ள கேள்வி கேட்டுக்கணும். உண்மையிலேயே வந்து அ நாம நமக்கு இருக்கிற அந்த சக்தி, நம்ம கடவுள் படைப்புல வந்து நம்மளுக்கு வந்து உணர்வுகள் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அத வந்து ப்ராப்பரா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு, நம்ம அத வந்து நல்ல விஷயங்களுக்காக வந்து நம்ம அத செயல்படுத்தினா, அது வந்து எல்லாருக்குமே வந்து பயன்படும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. உண்மையிலேயே ஐ வாஸ் வெரி ஹேப்பி. எனக்கு வந்து இந்த சீட்டோவையும், போச்சோவையும் பத்தி படிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் இதோட ரிலேட் பண்ணி நான் வந்து சொல்றேன். அண்ட் இத கேட்ட எல்லாருக்குமே, இத கேட்ட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் மீண்டும் நம்ம வேற ஒரு வீடியோல வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.